guys, welcome to Life Itself. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து நம்மளோட பிரசன்ட் சிச்சுவேஷன். சோ இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன் நல்லது இல்ல அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரே ஒரு வைரஸ் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி போட்டுருச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். இது வந்து நம்ம கண்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் ரொம்பவும் பேட் அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம எப்போ மீளுவோம்னு தெரியல. மீளுவோமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா of course everybody is praying and everybody is trying இந்த சிச்சுவேஷன் வந்து நம்ம மீளணும்னு சொல்லிட்டு. சோ கூடிய சீக்கிரம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன், நீங்களும் நம்புறேன். சோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் 10 industries and work sectors which has been affected due to COVID-19. So இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா 90% of the people நான் சொல்ற இந்த 10 sectors குள்ள தான் வராங்க. அதுக்குள்ள தான் நானும் வரேன். சோ இப்போ நம்ம சிச்சுவேஷனை பத்தி கரெக்டா சொல்லணும்னா we all are in a ship. அது வந்து நான் sinking ship அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். we are on a stagnant ship. எதுவுமே முன்னாடியும் போல பின்னாடியும் போல நம்ம அப்படியே நிக்கிறோம். சோ இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 ரீட்டைல் இண்டஸ்ட்ரி. சோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னா ஷாப்பிங் மால்ஸ், ஷோரூம்ஸ், இது எல்லாமே ரீட்டைல் இண்டஸ்ட்ரி கீழ வரும். உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாளா வந்து எல்லா மால்ஸையும் மூடி வச்சிருக்காங்க, எல்லா ஷாப்ஸையும் மூடி வச்சிருக்காங்க. இதனால நம்மளால வெளியே போய் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல. சோ அந்த கடையில ஆல்ரெடி ஸ்டாக் அப் பண்ணி வச்சவங்களாலும் எந்த பொருளும் விற்க முடியல. அதனால பேசிக்கலி சுத்தமா பிசினஸே இல்ல. அதனால இந்த ஷாப்ஸும் சரி, இந்த மால்ஸும் சரி, எதுவுமே ப்ராப்பரா ரன் ஆக மாட்டேங்குது. அண்ட் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், எல்லா மால்ஸ்ல இருக்க கடைகள்ல ரெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த ரெண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் வந்து இருந்திருக்காங்க, அண்ட் எத்தனை ஓனர்ஸ் வந்து ரெண்ட் வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை ஓனர்ஸ் இன்னமும் ரெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மேபி இது ஒரு பெரிய அஃபெக்டா இருக்காது. ஆனா மால்ஸ்ல சின்ன சின்ன பீப்புள் கூட கடை வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த வாட்டி ஒரு ரொம்ப பெரிய அடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் வெளியில இருக்க எல்லா இண்டிபெண்டன்ட் ஷோரூம்ஸ்க்கும். எந்த ஷோரூம்லயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சேல்ஸ் இல்லை. அது துணியா இருக்கட்டும், வண்டிகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எந்த சேல்ஸுமே கிடையாது. சோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே, அட்லீஸ்ட் ஆன்லைன்ல போய் திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கூட பாத்தீங்கன்னா வெறும் எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. மத்தபடி இந்த துணி, எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாட் எவர் யூ நீட் அதெல்லாம் நம்மளால ஆர்டர் பண்ண முடியல. சோ ஆன்லைன் பிசினஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இஸ் நாட் ஒர்க்கிங். சோ ரீட்டைல் இண்டஸ்ட்ரி தான் பாத்தீங்கன்னா இதுல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாதனால நம்மளும் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 2, டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. சோ சிம்பிளா சொல்ல போனா ஃபிளைட்ஸ் இல்ல, ட்ரெயின்ஸ் இல்ல. சோ இதெல்லாம் ஏன் இல்லைன்னா இதெல்லாம் கும்பலா போகக்கூடிய ஒரு விஷயம். கும்பலா யாருமே எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் கொரோனா வைரஸ் இருக்கு. சோ யாராலையும் டிராவல் பண்ண முடியாதுன்றதுனால ஃபிளைட்ஸும் சரி, ட்ரெயின்ஸும் சரி, எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகல. சோ பேசிக்கலி இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டோட்டலா லாக்டவுன்ல தான் இருக்கு. அதனால பைலட்ஸ் சரி, ஏர் ஸ்டூவர்ட் சரி, இல்ல கிரவுண்ட் ஸ்டாஃப் சரி, யாருக்குமே எந்த ஒரு ஒர்க்கும் இல்ல. அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் ஆன நம்மளும் வந்து அந்த ஃபிளைட்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. சோ அதனால கண்டிப்பா இந்த டிராவல் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ டிரான்ஸ்போர்ட் பத்தி பேசணும்னா இதுல ரொம்ப அடி வாங்குறது ஆட்டோஸும் கேப்ஸும் தாங்க. கேப்ஸை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஆஃப்லேட், ஊபர், ஓலா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊபர், ஓலா, ராபிடோ இதுன்னு சொல்லிட்டு எல்லா டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா எந்த வண்டியும் ரோட்ல ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த எந்த டிரான்ஸ்போர்ட்டும் இப்போதைக்கு இயங்கல. சோ இதெல்லாம் இயங்காததுனால நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு, நிறைய ஓலா டிரைவர்ஸ்க்கு, நிறைய ஊபர் டிரைவர்ஸ்க்கு, இண்டிபெண்டன்ட் கேப் டிரைவர்ஸ்க்கு வேலை இல்லை. ஏன்னா எங்கேயுமே ஆளுங்க டிராவல் பண்ணாத போது அவங்க வண்டி எடுத்துட்டு எங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. சோ அவங்களும் ரொம்ப பேடா அஃபெக்ட் இருக்காங்க. சோ நம்பர் 3, டூரிசம் இண்டஸ்ட்ரி. இப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரி பத்தி சொல்ல போனா இது வந்து ஒரு டோட்டலான டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்கிறது டூரிசம் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா எந்த வெக்கேஷன்ஸும் இல்லை, எந்த ஹாலிடே பேக்கேஜஸும் இல்லை. அண்ட் ஸோ இப்போதைக்கு கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலயும் பரவுறதுனால யாராலையும் எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வீட்லயே இருக்கிறாங்க. வெக்கேஷன்ன்ற பேர்ல பக்கத்து தெருவுக்கு கூட போக முடியாத நிலைமையில நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்களே நினைச்சு பாருங்க டூரிசம் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. சோ இதனால பாத்தீங்கன்னா வந்து எல்லா பிரைசஸ் இது அதுன்னு எல்லாமே ஸ்லாஷ் ஆயிடுச்சு. ஆனா எதுவுமே நீங்க வந்து இப்போதைக்கு அவைல் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்க எங்கேயும் போக முடியாது. கவர்மெண்ட் அதுக்கான பெர்மிஷன் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல. கவர்மெண்ட் இதுக்கான பெர்மிஷன் ஒரு வேளை கொடுத்தாலும் எல்லாரும் டிராவல் பண்றது கண்டிப்பா யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த கொரோனா வைரஸ் போயிடுச்சா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். அதனால கண்டிப்பா யாரும் எங்கேயுமே டிராவல் பண்ண மாட்டாங்க. சோ இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பா ஒரு டிசாஸ்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 4, ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. சோ இந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால நான் ஒன்னா ஸ்பிளிட் பண்ணி சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாட்ஜிங். சோ லாட்ஜிங் அப்படின்னு சொல்ல போனா வந்து இருக்கிற எல்லா லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் எங்கெல்லாம் வந்து மக்கள் போய் தங்குறாங்களோ அதெல்லாம் இப்போதைக்கு இல்ல. ஏன்னா யாருமே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போல. சோ வெளியே போகாததுனால யாரும் எந்த ஒரு வேலைக்கும் போகாததுனால எங்கேயும் போய் தங்குறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. அதனால இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இதுல ரொம்ப பெரிய அடின்னு பாத்தீங்கன்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி ஸ்டாஃபுக்கான சேலரிஸும் ரொம்ப ஜாஸ்தி. சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் அவங்கள ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் யாராவது ஓன் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு லாஸ்ல வந்து அவங்களும் இதை எப்படி ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பா ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆயிருக்கிறது தான் உண்மை. அதே மாதிரி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட மேஜர் சம்பாத்தியமே வந்து நிறைய கேதரிங்ஸ்க்கு வந்து இந்த பேன்க்வெட் ஹால்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான்.
ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு கேதரிங்ஸும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எந்த ஒரு பேங்க்வெட் ஹால்ஸ்லயும் புக்கிங் நடக்கிறது இல்ல. அதே மாதிரி வெளியில இருந்து மக்கள் வந்து தங்குறதும் இல்ல, அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ஸும் ஓடுறது இல்ல. சோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஹோட்டல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மூடி தான் இருக்குன்னு சொல்லுவேன். சோ அதனால 3 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு சின்ன ஹோட்டல் மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெயின்டைன் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இப்படி ஒரு கண்டிஷன்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பட் இது எவ்வளவு தூரம் போகும்ன்றது நல்லா சொல்ல முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ். சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஓடல தான் சொல்லுவேன். ஏன்னா யாரும் வெளியே போவே முடியல சாப்பிடுறதுக்காக. நம்ம வந்து எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்து வச்சு எப்படி பண்ணுவாங்க? ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மக்கள் சாப்பிடும் போது தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவென்யூ வருது. அந்த ரெவென்யூல தான் அந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆகுது. சோ இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் கம்ப்ளீட்டா மூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ரெவென்யூ இல்ல. சோ ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸ் மூலமா நிறைய டேக் அவே எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த டேக் அவேயோட பிசினஸ் கூட அந்த அளவுக்கு போல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு பயந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோவை வீட்டுக்குள்ள விடுறது இல்ல. அதே மாதிரி வெளியே இருக்க சாப்பாடு வீட்டுக்கு வர வேண்டாம், அதனால இதெல்லாம் பரவும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ரன் ஆகல அப்படின்றதா உண்மை. சோ ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ இன் a very very bad shape. Number 5, சினிமா அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சோ மால்ஸ் பத்தியும் சினிமா தியேட்டர்ஸ் பத்தியும் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா லாக்டவுன்ல இருக்கு. ஏன்னா கேதரிங் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியா நடக்கிற ஒரே இடம் சினிமா தியேட்டர்ஸ் மட்டும் தான். ஏன்னா பக்கத்துல கும்பலா மனுஷங்க உட்காந்து என்ஜாய் பண்றது ஒரு சினிமா. ஆனா சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்ட்டு ஒரு ஃபேக்ட் வந்ததுனால இது வந்து கம்ப்ளீட்டா பாசிபிளே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி டோட்டலா மூடி இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ பிலிம் இண்டஸ்ட்ரியை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆக்டர்ஸ்க்கும் எந்த விதமான ஒர்க்கும் இல்ல. ஏன்னா ஷூட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ப்ராசஸ். ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அங்கே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு சின்ன ஷூட்லயே ஒரு யூனிட்ல 15-20 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா மாஸ் லெவல்ல ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 50 பேர், 100 பேர், 150 பேர் வேலை செய்வாங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டியா வரதுனால கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் வந்து இப்போதைக்கு நடத்தக்கூடிய நிலைமையில நம்ம கண்ட்ரி இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி இன் ஆர் கண்ட்ரி, இந்த வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் who have made their mark, who have made their money, அவங்க எல்லாம் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் நடுவுல இருக்க ஆக்டர்ஸும் ரொம்ப டவுன்ல இருக்க ஆக்டர்ஸும் கண்டிப்பா இப்படி இருக்க சிச்சுவேஷன்ல எப்படி சர்வை பண்ண போறாங்கன்றது தெரியல. ஏன்னா சினிமால இருக்க நிறைய பேருக்கு வந்து ஆல்டர்னேட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்காது. அதுதான் லைஃப், அதுதான் கோல்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ எல்லாருமே ஒரு கஷ்டமான நிலைமையில வந்து இப்போ நிக்கிறோம். சோ இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் எப்போ ரெஸ்யூம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் யாருக்கிட்டுமே இல்ல. ஏன்னா வந்து இருக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேதரிங் நடக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஷூட்டிங் இஸ் ஒன் ஆஃப் தோஸ். சோ அதனால ஷூட்டிங்ஸ் எல்லாம் நடக்காததுனால எந்த ஒரு பிலிம்ஸும் ரிலீஸ் ஆகாது. எந்த ஒரு பிலிம்ஸும் ரிலீஸ் ஆகாததுனால பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்க்கும் அது வராது. சோ தியேட்டர்ஸும் அல்டிமேட்லி ஃபங்க்ஷன் ஆகாது. ஒருவேளை தியேட்டர்ஸ் ஓபன் பண்ணா கூட அவங்க ஏதாவது பழைய சினிமாக்கள் எல்லாம் போட்டு அந்த தியேட்டர் ரன் பண்ணா மட்டும்தான் உண்டு. மத்தபடி பாத்தீங்கன்னா புதுசா இப்போதைக்கு எந்த கண்டென்ட்டும் வராது. அண்ட் மோரோவர் சொல்ல போனா ப்ரொடக்ஷன் கண்டிப்பா இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ஆட்ஸ், ஸ்பான்சர்ஸ் இதெல்லாம் வச்சுதான் ஒரு படமே எடுக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்போ எக்கானமி கம்ப்ளீட்டா டவுன்ல இருக்கிறதுனால வந்து எத்தனை பேர் இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ண போறாங்க, எத்தனை பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்றது தெரியல. சோ இந்த சிச்சுவேஷன் சரியாகிறதுக்கும் கண்டிப்பா ரொம்ப நிறைய டைம் ஆகும் நினைக்கிறேன். சோ டூரிசம் இண்டஸ்ட்ரி நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சோ இது ரெண்டு கொஞ்சம் டிராக்குக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். சோ நம்பர் 6, குளோபல் ஸ்போர்ட்ஸ். மத்த இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பயங்கரமா அடி வாங்கின இன்னொரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். அது நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30,000, 50,000, 70,000 பேர் எத்தனையோ பேர் கிரவுண்ட்ல குவிஞ்சு வந்து பாக்குற ஒரு ஸ்போர்ட் தான் கிரிக்கெட். சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி எந்த ஒரு கேதரிங்கும் நம்ம பண்ண முடியாதுன்றதுனால எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் நடக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நீங்க முக்கியமா ஏர்னிங்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது ரெண்டு விஷயம் தான். ஒன்னு அவங்க விளையாடணும், இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை என்டார்ஸ் பண்ணணும். சோ இந்த என்டார்ஸ்மெண்ட்ஸும் இல்ல ஸ்போர்ட்ஸும் இல்லாதனால கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கூட ஏர்னிங்ஸ் கம்ப்ளீட்டா லாக் ஆயிருக்கு. இருக்கிற பெரிய லெவல் ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே கண்டிப்பா நல்லா பைசா சேர்த்து வச்சிருந்தாலும் இனிமேல் புதுசா வரப்போற ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இப்போதான் என்ட்ரான ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் இந்த ஃபேஸ் கண்டிப்பா ரொம்ப டஃபா இருக்கும். சோ இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன் பத்தி பார்த்தாச்சு, இப்போ இதோட பிசினஸ் பத்தி பார்க்கலாம். சோ இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கலனா இதுக்கான லைவ் டெலிகாஸ்ட் இருக்கா? டெலிகாஸ்ட் இல்லனா கண்டிப்பா சேனல்ஸால பைசா பண்ண முடியும். சேனல்ஸால ஏன் மணி பண்ண முடியாதுன்னா இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தா மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதுல crores and crores of money இன்வெஸ்ட் பண்றவங்க யாருமே வந்து இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதனால அவங்களுக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வரப்போறது இல்ல. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்காது. சோ அதனால ஸ்போர்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் a big pause for a very long time அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா பார்ப்பேன். சோ அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா போச்சுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த கொரோனா வைரஸ் எப்போ ஒரு பூமிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு இருந்துச்சோ அப்போ கடைசியில இருந்த ஃபியூ கிரிக்கெட் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டோர்ஸ் மேட்சஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் யாரையும் கூப்பிடாம வெறும் பிளேயர்ஸ் மட்டும் விளையாடுற மாதிரி. அப்படி ஒரு 2 மேட்ச் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேட்சஸ் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க வந்து சேஃப்டிக்காக தான் நடக்கல அப்படின்னாங்க. பட் நான் சேஃப்டி ஒன்லி ரீசனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. ஐ திங்க் ரெவென்யூ ஆல்சோ மேட்டர்ஸ். ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு ரெவென்யூ இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்துவாங்க. சோ ரெவென்யூ இல்லைன்னா அவங்க ஏன் நடத்த போறாங்க?
அதே மாதிரி ஒரு கிரௌடே இல்லாத ஒரு மேட்ச் பார்க்கறது கண்டிப்பா எனக்கு டிவில பார்க்கறது கூட இன்ட்ரெஸ்ட் வரல. சோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பா இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் டோர்ஸ்ல நடக்கிறதுன்றது வந்து பாசிபிளே கிடையாது. சோ ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. சோ நம்பர் 7, லாஜிஸ்டிக்ஸ். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா பார்ஷியலி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லுவேன். இது கம்ப்ளீட்டா அஃபெக்டட் நான் சொல்ல மாட்டேன். பார்ஷியலி அஃபெக்டட் நான் ஏன் சொல்றேன்னா வந்து சோ 2-3 விஷயங்கள் லைக் எசென்ஷியல்ஸ், ஃபுட் அண்ட் மெடிசின்ஸ். இது 3 மட்டும் பாத்தீங்கன்னா இன்னமும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆயிட்டு தான் இருக்கு. சோ அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா இதை தவிர மேஜரான லாஜிஸ்டிக்ஸ் நடக்கல. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எந்த கண்ட்ரில இருந்து நம்மளுக்கும் வரது இல்ல, நம்ம கண்ட்ரில இருந்து அங்க போறதும் இல்ல. சோ ஏன்னா ப்ரொடக்ஷனே இல்லாத போது நம்ம எதை லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுவோம்? சோ அதனால பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பேடா அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ எப்போ இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரியும் ஹோல்சேல் இண்டஸ்ட்ரியும் நார்மல் ஆகுதோ அப்போதான் வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஓபன் ஆகும். சோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டஃபான டைம் தான். நம்பர் 8, ரியல் எஸ்டேட். இப்போதைக்கு யாருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இல்ல. விக்கிற ஐடியா மைட் பி இருக்கலாம் சிச்சுவேஷன் வர்ஸா இருந்தா. ஏன்னா வெறும் ப்ராப்பர்ட்டி வச்சு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா லிக்விட் கேஷ் இருந்தா மட்டும் தான் உங்களால சர்வை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க ப்ராப்பர்ட்டிஸ் லிக்விடேட் பண்ணுவாங்க. சோ இதனால ரியல் எஸ்டேட் வந்து டோட்டலா காலியாக போதா இல்ல இருக்க போதான்றது எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பீப்புளுக்கு கிடைக்கிற கமிஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா அடிவாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்க போறது இல்ல. ஏன்னா யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்ல. சோ கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அப்படின்னும் போது ரியல் எஸ்டேட்டும் இல்ல. உங்ககிட்ட நல்ல அமௌண்ட் ஆஃப் கேஷ் இருந்துச்சுன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்றதுக்கு சூப்பரான டைம். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேர் அவங்க ப்ராப்பர்ட்டிஸை விற்பாங்க. சோ உங்ககிட்ட நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். ஆனா அதுக்கான ரிட்டர்ன்ஸை நீங்க இமீடியட்டா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா எக்கானமி நார்மல் ஆனா மட்டும்தான் உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஹை ஆகும். ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்முக்கு நீங்க வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா அப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ரியல் எஸ்டேட் நீங்க பாத்தீங்கன்னா ஆன் த ஹோல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. சோ இந்த இண்டஸ்ட்ரிக்கும் ஓரளவுக்கு அடி விழுந்து இருக்குன்றது தான். நம்பர் 9, இவெண்ட்ஸ் அண்ட் கேதரிங்ஸ். சோ நான் இவெண்ட்ஸ் அண்ட் கேதரிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. சோ கேதரிங் அப்படின்னு சொல்ல போனா ஒரு கார்னிவல், எக்ஸிபிஷன் இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில வரும். இத பத்திலாம் நம்ம பேச ஆரம்பிச்சாலே பாத்தீங்கன்னா இதுல 10,000 பேர், 1,00,000 பேர், 10 லட்சம் பேர் தான் வருவாங்க. சோ சோஷியல் டிஸ்டன்சிங் இப்ப நம்மளோட மெயினான காசா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்க போறது இல்ல. சோ இந்த இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பெரிய லாஸ் சஃபர் பண்ணிட்டு இருக்கு, சஃபர் பண்ண போகுது. சோ இந்த லார்ஜ் கேதரிங்ஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்ற செக்டாருக்கு நம்ம வந்தா கூட சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு வெட்டிங் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா வந்து 500-600 பேர்ன்றது ரொம்ப மினிமம். ஆனா 2,000 பேர், 3,000 பேர் இதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலா வெட்டிங்ஸ் எல்லாம் நடந்துதான் இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இவ்வளவு பேரை கேதர் பண்ணி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, 20 பேருக்கு மேல எந்த ஒரு விஷயத்தையும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து எப்படி நடத்த முடியும்ன்றதுதான் இப்போ பெரிய கொஸ்டின். சோ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ற செக்டார் எல்லாம் இப்போ டோட்டலா க்ளோஸ்ல இருக்கு. சோ இதெல்லாம் எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதோட பதில் யாருக்கிட்டுமே இல்ல. ஒருவேளை இதெல்லாம் நார்மல் ஆனா கூட இது ஒரு புது நார்மலா மாறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு புது நார்மல் சொல்ல போனா 500 பேர் கூப்பிடுறத நீங்க 200 பேர் தான் கூப்பிடணும், 1000 பேர் கூப்பிடுற இடத்துல நீங்க 500 பேர் தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முதல்ல வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் டோட்டலா கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெரிஃபைடு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கேதரிங்ஸ் நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இண்டஸ்ட்ரியும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேட்லி அஃபெக்டட். சோ நான் இவெண்ட்ஸ் அண்ட் கேதரிங் சொல்லும் போது இது வெறும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. சோ கேதரிங் அப்படின்னு சொல்ல போனா கார்ப்பரேட், பொலிட்டிக்கல் இது மாதிரி எல்லா செக்டர்லயும் வருது. சோ எந்த விதமான கேதரிங்கும் நடக்காதனால நிறைய இண்டஸ்ட்ரி அதனால பாதிக்கப்பட போகுது. நம்பர் 10, ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ அர்த்தமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணல. சோ இந்த சிச்சுவேஷன்ல நார்மல் ஆனா கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். சோ இது வரைக்கும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கோ அதெல்லாம் கவர் பண்றதுக்கே அவங்களுக்கு டைம் கரெக்டா இருக்கும். சோ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய நாட்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ சம்பாதிக்கிற காசு நம்ம சர்வைவல்கே போகும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க முடியாது. சோ பெரிய லெவல்ல இருந்து சின்ன லெவல் வரைக்கும் எல்லாருக்குமே அதே சீன் தான். ஒரு சின்ன லெவல்ல இருக்கிறவன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல போடுவான், இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிறவன் எஃப்டி பண்ணுவான், நல்லா பெரிய லெவல்ல இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க காசை போடுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாதுன்றதுதான் உண்மை. சோ எவ்ரிபடி நீட்ஸ் டு earn for their survival. ஏன்னா ஏழையா இருக்கிறவனும் சரி, பணக்காரனா இருக்கிறவனும் சரி, எல்லாருமே இப்போ ஒரே சரி சமத்துக்கு வந்தாச்சு. ஒரு ஏழைக்கு என்ன கிடைக்குதோ ஒரு பணக்காரனுக்கும் அதுதான் கிடைக்குது சாப்பிடுறது. எல்லாருமே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டு இருக்காங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி நார்மல் ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆக போகுது. சோ அதே மாதிரி நம்ம ஃபினான்ஸ் பத்தி பேசினா கூட ஃபினான்ஷியல்ஸும் இப்ப பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருக்கும் அவங்களால எந்த ஃபண்ட்ஸும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க ஹெல்ப் பண்ணா ரீபேமெண்ட் கண்டிப்பா கொஞ்சம் மேல கீழ தான் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட், நிறைய பேர் ஃபினான்ஷியல்ஸ் இன்ட்ரெஸ்ட் காசு கொடுக்குற ஃபினான்ஷியல்ஸ் இருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட் கூட பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப அடிபடும். ஏன்னா முதல்ல நம்ம ஒரு ஃபண்ட் கொடுக்கும்போது அந்த ஃபண்டுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் வாங்கவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி யாரும் ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணாம போனாங்கன்னா ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். சோ காசு ஃபினான்ஸ் பண்ணா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போய்
இப்போதைக்கு அது கொடுத்தா திருப்பி வந்தா போதும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. சோ அதனால ஃபினான்ஸ் இஸ் நோ மோர் அ பிசினஸ் ஃபார் அட்லீஸ்ட் சர்டன் டைம். சோ கைஸ், இப்போ நான் சொன்ன இந்த 10 இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டே காம். இப்போதைக்கு நீங்க யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, கண்ட்ரி நார்மலுக்கு வந்த அப்புறமா இப்போ நடந்திருக்க இந்த டேமேஜ் எப்படி சரி கட்டலாம்ன்றது மட்டும் தான். சோ கடவுள் புண்ணியத்துல இந்த கண்ட்ரி நார்மலான சிச்சுவேஷனுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு அதிகமான டைம் இருக்காது. சோ இருக்கிற இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் நீங்க எவ்வளவு சீக்கிரமா ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு நல்லது. சோ இந்த வீடியோவை எண்ட் பண்றதுக்கு முன்னாடி விஜய் சார் ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஆள் ரொம்ப விரக்தி அடைஞ்சு நான் செத்து போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். அவர் போற வழியில ஒரு துறவியவர். அந்த துறவியவரை பார்த்து கேக்குறாரு, என்னப்பா ஏன் இவ்வளவு விரக்தியா நடந்து வர? அப்ப இந்த மனுஷன் சொல்றாரு, என் லைஃப்ல எதுவுமே சரியா நடக்கல, எனக்கு வேலை இல்ல, வெட்டி இல்ல, குடும்பம் இல்ல, எதுவுமே இல்ல, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால செத்து போலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற. அப்போ இந்த துறவி சொல்றாரு, அப்படிலாம் நீ யோசிக்காத, நான் உனக்கு 2 சீட்டு தரேன். அதுல முதல் சீட்டை இப்போ திறந்து படி, 2வது சீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அப்புறமா திறந்து படி அப்படின்றாரு. அப்ப இந்த ஆளுக்கு எதுவுமே புரியல. பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரு, ஏதோ ஒண்ணு சொல்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சீட்டையும் இந்த ஆள் வாங்கிக்கிறாரு. அதுல முதல் சீட்டை திறந்து படிக்கிறாரு. அந்த முதல் சீட்டை திறந்து படிச்சா அதுல எழுதிருக்கு, இது உன்னோட கெட்ட காலம், இதுவும் கடந்து போகும். அது பார்த்த உடனே அவருக்கு ஒரு லைட்டா ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடுது. சரி, கண்டிப்பா நம்ம உழைச்சா இந்த காலம் நம்மள கடந்து போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. சோ எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்து உழைக்க ஆரம்பிக்கிறாரு. உழைச்சி அந்த ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்காரனா ஆயிடுறாரு. காரு, பங்களா, இது அதுன்னு வசதியான ஆளாயிடுறாரு. அப்போ ஒரு நாள் உட்காந்து அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி அன்னைக்கு அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட சொன்னாரு, அதே மாதிரிதான் என் வாழ்க்கை நடந்திருக்கு. ஆனா அன்னைக்கு அவர் இன்னொரு சீட்டும் கொடுத்தாரு, அந்த சீட்டை நம்ம பிரிச்சு படிக்கணுமே, இப்பதான் நம்ம நல்ல நிலைமையில இருக்கோமே, அந்த சீட்டை நம்ம பிரிச்சு படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேடி பிடிச்சு அந்த 2வது சீட்டையும் திறந்து படிக்கிறார். அந்த சீட்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா, இது உன்னோட நல்ல காலம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆயிடுறாரு. அட் த சேம் டைம் அவருக்கு அப்போதான் லைஃப்னா என்னன்னே புரியுது. சோ இந்த ஸ்டோரி நான் இப்போ ஏன் சொன்னேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு நல்ல காலம், அது கடந்து போச்சு. இப்போ நம்ம பார்க்கறது ஒரு கெட்ட காலம், இதுவும் கடந்து போகும். நாளைக்கு இந்த நல்ல காலம் திரும்பியும் வரும். அதனால பாசிட்டிவா இருப்போம், எல்லாருமே சேர்ந்து இந்த கொரோனா வைரஸை ஃபைட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடேஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்து அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டா லைவ்ல வரும். Thank you so much. Stay safe, stay positive. Love you all.